Hi, hello, vanakkam and welcome back to our channel. Friends, இன்னைக்கான வீடியோல நான் உங்க கூட ஷேர் பண்ண போறது 13+ டீனேஜ்க்கான ஸ்கின் கேர் ரொட்டீன். என்னோட ஏஜ் வந்து 11 தான் ஆகுது, 12 தான் ஆகுது. நான் இதெல்லாம் பண்ணலாமா அப்படினு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ல இப்ப ரீசன்ட்டா கேட்டுட்டு இருக்கீங்க. 11 12ல இருந்தே உங்களோட ஸ்கின் கேர் வந்து நீங்க மெயின்टेन பண்ணுங்க. சின்ன குழந்தைங்க என்னைய பொறுத்தவரைக்கும் நீங்க குழந்தைங்க தான். சோ குழந்தைங்கல இருந்தே உங்களோட ஸ்கின் கேரை நீங்களே மெயின்टेन பண்ண ஆரம்பிக்கிறீங்க அப்படிங்கிறதுல ஒரு பெரிய விஷயம் தான். கண்டிப்பா இந்த ஸ்கின் கேர் ரொட்டீனை அவங்களுமே ஃபாலோ பண்ணலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டிப்பா பண்ணுங்க. ஸ்கின் கேர் ரொட்டீன் மார்னிங்ல இருந்தே ஸ்டெப் பை ஸ்டெப்பா எப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நான் சொல்றேன். கண்டிப்பா நீங்க ஸ்கூல் போயிட்டு இருப்பீங்க இல்ல காலேஜ் போயிட்டு இருப்பீங்க இல்லையா? சோ அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு ஸ்கின் கேர் ரொட்டீனை நம்ம ஃபாலோ பண்ண முடியும். இந்த 11+ல இருந்தே ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்றதுக்கு நம்ம ஆரம்பிக்கலாம். ஏன்னா சோப்போட கம்பேர் பண்ணும்போது ஃபேஸ் வாஷ் வந்து நம்மளுக்கு நல்லதுதான். சோ வந்து நல்ல ஒரு ஃபேஸ் வாஷ் வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். என்ன மாதிரினா நல்ல ஒரு மைல்டான பிராண்டா இருக்கணும். அதுவும் உங்களோட ஸ்கின்ல வந்து ஒர்க் ஆகிற மாதிரியான பிராண்டா இருக்கணும். ஏன்னா அப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னா அது வந்து உங்களோட ஸ்கின்ல வந்து சோப்பை விட நல்ல ரிசல்ட் கொடுக்கணும் இல்லையா? அந்த மாதிரி இருக்கணும். ஸ்கின்னை வந்து கிளீன் பண்ணணும். ஏன்னா நம்ம அதிகமா வெளியில போவோம், நிறைய பொல்யூஷன் இருக்கும், கிரவுண்டு ஸ்போர்ட்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்கின்னை ப்ராப்பரா கிளீன் பண்ற மாதிரி இருக்கணும். நான் சொல்ற பிராண்ட்ல இருந்து மைல்டாவும் இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்க. ஹிமாலயாவோட ஒயிட்னிங், அது மாதிரி அலிவேரா உங்களோட ஸ்கின் டைப்க்கு ஏற்ற மாதிரி சூஸ் பண்ணிக்கணும். அதோட வீடியோலாம் நம்ம தனியா போட்டிருக்கோம். அதுல வந்து ஹிமாலயா, அப்புறம் வந்து வாவ், அது மாதிரி எஸ்டி பொட்டானிக்கா, அது மாதிரி சோல் ட்ரீ, இந்த மாதிரி சல்ஃபேட் இல்லாத, பாரபன் இல்லாத, க்ரூயல்டி இல்லாத இந்த மாதிரி ஃபேஸ் வாஷ் வந்து நீங்க ட்ரை பண்ணுங்க. அது அதிகமா கெமிக்கல் இருக்காது, ஹார்ஸா இருக்காது. இது இப்ப மட்டும் இல்ல, எப்போதுமே நீங்க அதை வந்து ஃபாலோ பண்ணுங்க. அந்த மாதிரி ஒரு ஃபேஸ் வாஷா நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? மார்னிங் எந்திரிச்சதுமே ஒரு ஃபேஸ் வாஷ் பண்ணுங்க. அதுக்கப்புறமா ஒரு 10 நிமிஷமோ 20 நிமிஷமோ ஸ்கின்னை வந்து ஃப்ரீயா விட்டுருங்க. அதுக்கப்புறம் நீங்க வெளியில போனாலும் சரி, வீட்டுல இருந்தாலும் ஓகே, நீங்க வந்து ஸ்கின்ல வந்து ஒரு டே கிரீம் போடணும். ஏன் நான் டே கிரீம் ப்ரிஃபர் பண்றேன் அப்படின்னா, கண்டிப்பா சன்ஸ்கிரீன் லோஷன் மட்டும் போடுங்க, ஒரு மாய்ஸ்சரைசர் மட்டும் போடுங்க நான் சொல்ல மாட்டேன். உங்களுக்கு தேவை ஒரு மாய்ஸ்சரைசர், SPF இருக்கணும், அதுல வந்து சன்ஸ்கிரீன் இருக்கணும். இது ரெண்டுமே ஒரு டே கிரீம்ல இருக்கும். அந்த ஒரு சிங்கிள் கிரீம் உங்களுக்கு போதும். அதுலயும் உங்களுக்கு பாரபன் இல்லாத, சல்ஃபேட் இல்லாத கிரீமா பார்த்து நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. சேம் எஸ்டி பொட்டானிக்கா, வாவ், லம், அது மாதிரி பாடி ஷாப் ஃபேஸ் வாஷும் நல்லா இருக்கும், சொல்ல மறந்துட்டேன். பாடி ஷாப், இந்த மாதிரி உங்களோட ஸ்கின் டைப்க்கு ஏத்த மாதிரி ஒரு டே கிரீம். இப்போ உங்களோடது ஆயிலி ஸ்கின்னா இருந்தா ஒரு கிரீன் டீயோட டே கிரீமோ ஃபேஸ் வாஷோ இருக்கலாம். உங்களோடது வந்து ட்ரை ஸ்கின்னா இருந்தா ஒரு குக்கும்பரோ ஆலிவேராவோ அதுக்கேற்ற மாதிரி இதுக்கான தனித்தனியா ஃபேஸ் வாஷ் வீடியோலாம் நான் போட்டிருக்கேன், மாய்ஸ்சரைசர் வீடியோலாம் போட்டிருக்கேன். அதுல இந்த பிராண்ட்லாம் இருக்கும், அதெல்லாம் பாத்துக்கோங்க. அந்த மாதிரி ஒரு டே கிரீம் செலக்ட் பண்ணி நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இப்ப நீங்க வெளியில போனாலும் வீட்டுல இருந்தாலும் இந்த டே கிரீம் போட்டுட்டு அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நீங்க அதுக்கு மேல கொஞ்சமா பவுடர் போடுறதா, ஹிமாலயோட பவுடர் இப்போ வரைக்கும் நான் தான் யூஸ் பண்றேன், பேபி பவுடர். அது நீங்க ட்ரை பண்ணலாம். காம்பாக்ட் போட்ட மாதிரி நல்லாவே நல்லா நம்மளோட ஸ்கின்னோட அது நின்னுக்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் நீங்க டைமிங் பிரிச்சுக்கோங்க. வீட்டுல இருந்தீங்கன்னா 3 o'clock, இல்லைன்னா வெளியில போயிட்டு வரீங்கன்னா ஒரு 5 o'clock. வந்தோடனே ஒரு ஃபேஸ் வாஷ், நீங்க மார்னிங் என்ன ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்றீங்களோ அதே ஃபேஸ் வாஷ் வச்சு ஃபேஸை வாஷ் பண்ணிட்டு அப்படியே ஸ்கின்னை ஃப்ரீயா விட்டுருங்க. நீங்க அதுக்கப்புறம் மாய்ஸ்சரைசர் போடணும், இது போடணும், அது போடணும், எந்த ஒரு நீடுமே கிடையாது. ஸ்கின்னை வந்து ஃப்ரீயா விட்டுருங்க. ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமா தான் ஸ்கின்னை வந்து நீங்க பழக்கணும். ஒரேடியா கெமிக்கலை போட்டு அடுத்தடுத்து நீங்க வந்து பழக்கக்கூடாது. எந்த ஒரு விஷயத்தையும் சின்ன சின்னதா தான் ஆரம்பிக்கணும் இல்லையா? அதனால ஸ்கின்னை வந்து ஈவினிங்ல அப்படியே ஃப்ரீயா விட்டுருங்க. நீங்க எதுவுமே போட வேணாம், ஸ்கின்னை கிளீனா மட்டும் வச்சுக்கோங்க. ஏன்னா ஃபேஸ் மட்டும் வாஷ் பண்ணிட்டு அப்படியே கிளீனா மட்டும் வச்சுக்கோங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் நைட் டைம்ல, நைட்டு கண்டிப்பா தூங்க போகும்போது இப்படி பிரஷ் பண்றது இம்பார்ட்டன்ட் சொல்றோமோ அதே மாதிரி இந்த ஃபேஸ் வாஷ் ஸ்கின்னை கிளீன் பண்றதும் நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட். அதனால இந்த CTM ரொட்டீனை நீங்க இந்த ஏஜ்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணிருங்க. எப்படின்னா, இப்ப நீங்க மார்னிங் ஈவினிங் யூஸ் பண்ற ஃபேஸ் வாஷ் இல்லாத ஒரு கிளென்சர் ஒன்னு வாங்கி வச்சுக்கோங்க. சேம் அதே பிராண்ட்ல இருந்தே வாங்கி வச்சுக்கோங்க. உங்களோட ஸ்கின் டைப் ஏத்த மாதிரி நீங்க கிளென்சர் போட்டு ஃபேஸ் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா உங்களோட ஸ்கின் ஆயிலி ஸ்கின்னா இருந்தா கடலை மாவு, ட்ரை ஸ்கின்னா இருந்தா பாசிப்பயிறு மாவு, பிம்பிள் ஸ்கின்னா இருந்தா முல்தானி மெட்டி. புரிஞ்சுதா? இது மூணையும் மறக்காதீங்க. இது மூணுல நீங்க என்ன ஸ்கின் டைப்போ அதை வந்து ஒரு டப்பால கொட்டி வச்சுக்கோங்க. இப்ப நீங்க வந்து ஒரு பிம்பிள் ஸ்கின், 13+ல உங்களுக்கு பிம்பிள் வர ஆரம்பிச்சிடும் அப்படின்னா நீங்க ஒரு பாக்ஸ்ல அந்த முல்தானி மெட்டியை நீங்க போட்டு வச்சுக்கோங்க. இப்ப நைட்டு கிளென்சர் முடிக்கிறீங்க இல்லையா? இந்த கிளென்சர் போட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா கையில ஒரு ஸ்பூன் முல்தானி மெட்டி எடுத்து கொஞ்சோண்டு தண்ணி விட்டு அதையும் ஃபேஸ் வாஷ் மாதிரியே பேஸ்ட் பதத்துக்கு நல்லா குழப்பிட்டு ஃபேஸ் நல்லா அப்ளை பண்ணிட்டு நல்லா வந்து சர்க்குலர் மோஷன்ல மசாஜ் பண்ணிட்டு ஒரு 2 minutes மட்டும் விட்டா போதும், அதுக்கு மேல வேணாம். விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க வாஷ் பண்ணிக்கோங்க. டபுள் கிளென்சர் ஸ்கின்னை வந்து செம்மையா கிளீன் பண்ணி கொடுக்கும். இந்த முல்தானி மெட்டி உங்களுக்கு ஸ்கின்னை வந்து எதுவுமே பண்ணாது. அதாவது நான் சொன்ன மாதிரி அந்தந்த ஸ்கின் டைப், பாசிப்பயிறு மாவு, கடலை மாவு, இதெல்லாமே ஒரிஜினலா ஹோம்மேடு, நீ வீட்டுல அரைச்சு சளிச்ச
நல்ல ஒரு சாஃப்டான பவுடரா இருக்கணும், ஸ்க்ரப் ஆகக்கூடாது. ஓகேவா? அதுக்கப்புறமா ஒரு டோனர், கண்டிப்பா டோனர் போடலாமா கேட்டா தாராளமா போடலாம். நீங்க வீட்ல ரெடி பண்ண ஹோம்மேடு டோனரா இருந்தா ரொம்பவே நல்லது. ரோஸ் வாட்டர் டோனர் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ரைஸ் வாட்டர் டோனர், கிரீன் டீ டோனர், இன்னும் நிறைய டோனர் இருக்கு. எல்லா டோனருமே நீங்க தாராளமா யூஸ் பண்ணலாம். ஏன்னா அந்த இன்கிரீடியன்ட்லாம் நம்ம சின்ன குழந்தையில இருந்து யூஸ் பண்ற விஷயம் தான். அடுத்தடுத்து நான் ஹோம்மேடு டோனர் வீடியோ எல்லாம் போடுவேன். ஸோ அதெல்லாம் பாத்துக்கோங்க. இல்ல அப்படின்னா கடையில இப்ப நான் சொன்ன பிராண்ட்ல இருந்து ஏதாவது ஒரு நல்ல டோனர், இல்லைன்னா காமாவும் சொல்ல மறந்துட்டேன். காமாவோட பிராண்டும் நல்லா தான் இருக்கும். அது ஆயுர்வேதிக். ஸோ அதுவும் நீங்க ட்ரை பண்ணலாம். காமாவோட ரோஸ் வாட்டர் டோனர் ரொம்ப சூப்பரா இருக்கும். அதை நீங்க ட்ரை பண்ணுங்க. அர்பன் பொட்டானிக்ஸோட டோனர் அஃபோர்டபிளா நல்லா தான் இருக்கும். அதுவும் நீங்க ட்ரை பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு டோனர் எப்ப இந்த முல்தானி மெட்டியோ பாசிப்பயிறு மாவோ கடலை மாவோ முடிச்சதுக்கு அப்புறமா ஃபேஸை வந்து நல்லா டவல் வச்சு ஒத்தி எடுத்துட்டு டோனர் போட்டு லைட்டா இப்படி தட்டி விட்டுக்கோங்க. ஓகேவா? தட்டி விட்டு டோனர் போட்டு டோனர் நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் விட்டுருங்க. ட்ரை ஆனதுக்கு அப்புறமா நைட் டைம் ஃபுல்லா உங்களோட ஸ்கின்னை பாதுகாக்கிற அளவுக்கு டே கிரீம் போட்டோம்னா அந்த மாதிரி ஒரு மாய்ஸ்சரைசர் சேம் பிராண்ட்ல, என்ன பிராண்ட் நீங்க எல்லாம் மற்றதெல்லாம் யூஸ் பண்றீங்களோ அதே பிராண்டோ, இதோட நல்ல பிராண்ட் உங்களுக்கு தெரியுமா, ஒரு நல்ல பிராண்ட் ரொம்ப முக்கியம். அதுல சல்ஃபேட்டு, க்ரூயல்டி இதெல்லாம் இல்லாத ஒரு நல்ல பிராண்ட். அப்படி நல்ல பிராண்ட்னா காஸ்ட்லியான பிராண்ட் சொல்லல. அந்த மாதிரி ஒரு மாய்ஸ்சரைசர் போட்டு நைட்டு தூங்கிடுங்க. அவ்வளவுதான் ஒரு நாள்ல நீங்க ஃபாலோ பண்ண போற ஸ்கின் கேர் ரொட்டீன். பெருசாலாம் ஒண்ணுமே இருக்காது. இதை மட்டுமே போதும். இதுதான் நம்மளால ஃபாலோ பண்ண முடியும். ஓகேவா? அப்புறமா நம்ம பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, வாரத்துக்கு ஒரு நாள் சண்டே நீங்க பிரிச்சுக்கோங்க. சண்டே வீட்ல இருக்க இன்கிரீடியன்ட் வச்சு ஒரு ஹோம்மேடு ஃபேஷியல். அந்த ஃபேஷியல்லே கிளென்சரும் வந்துடும், ஸ்க்ரப்பும் வந்துடும். ஏன்னா வாரத்துக்கு ஒரு தடவைனாவது கண்டிப்பா நீங்க ஸ்க்ரப் பண்ணணும். ஸோ ஸ்க்ரப்பும் வந்துடும், அதிலே மசாஜும் வந்துடும், பேக்கும் வந்துடும். ஸோ நல்ல ஒரு ஹோம்மேடு ஃபேஷியல். என்ன ஃபேஷியல் பண்றதுன்னு கேட்டா, நம்ம சேனல்ல போட்டிருக்க எல்லா வீடியோவுமே வீட்டில் இருக்க இன்கிரிடியன்ட் யூஸ் பண்ணி நேச்சுரல் ஹெர்பல் ஹோம்மேடு ஃபேஷியல் தான். ஸோ நீங்க எந்த ஃபேஷியல் வேணா உங்களோட ஸ்கின் டைப்க்கு ஏற்ற மாதிரி ட்ரை பண்ணலாம். நிறைய வீடியோ இருக்கு, ரீசெண்ட் வீடியோஸ்லாம் செக் பண்ணுங்க. டீடான் ஃபேஷியலா இருக்கலாம். ஏன்னா அந்த பீட்ரூட் வச்சு ஒரு டீடான் ஃபேஷியல் போட்டிருப்பேன், அது பாருங்க. அது பீட்ரூட் வச்சு பண்ணீங்கன்னா வாரத்துக்கு ஒரு தடவை செம்மையா இருக்கும். இந்த மாதிரி நல்ல இன்கிரிடியன்ட்லாம் யூஸ் பண்ணி உங்களோட ஸ்கின் டைப்க்கு ஏற்ற மாதிரி ஃபேஷியல் வந்து பண்ணிக்கோங்க. நீங்க பண்ற ஃபேஷியல் வந்து ஒன்று ஈவினிங்கா இருக்கணும், இல்லை நைட்டா இருக்கணும். ஆஃப்டர்நூன் டைம்ல மார்னிங் டைம்ல பண்ணீங்கன்னா அந்த வெயில் உங்க மேல பட்டுச்சுன்னா அந்த ஃபேஷியல் எஃபெக்டிவா இருக்காது. ஸோ ஈவினிங்லயோ நைட்லயோ நீங்க பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு டைம் இருந்தா மட்டும், நீங்க வீட்டில் இருக்கீங்க இல்ல லீவ்ல இருக்கீங்க இல்ல எனக்கு டைம் இருக்கு அப்படின்னா மட்டும் 2 டேஸ்க்கு ஒன்ஸ் இல்லைன்னா எவ்ரி வெனஸ்டே வந்து ஒரு பேக் போடுங்க, ஹெர்பல் பேக். அதை வந்து உங்களோட சிடிஎம் ரொட்டீன்ல இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. கிளென்சர், பேக்கு, அப்புறம் வந்து டோனர், அப்புறம் வந்து மாய்ஸ்சரைசர் வந்து டோனர் முடிச்சுட்டு ½ hour கழிச்சு தான் போடணும். ஏன்னா ஹெர்பல் பேக் போட்டதுக்கு அப்புறமா நீங்க மாய்ஸ்சரைசர் வந்து கொஞ்சம் லேட்டா தான் போடணும், ½ hour கழிச்சு நீங்க போட்டுக்கணும். ஓகேவா? பேக் வந்து நிறைய நம்மளோட சேனல்ல போட்டிருக்கோம். அதுவும் நீங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களோட ஸ்கின் டைப்க்கு ஏற்ற மாதிரி நல்ல பேக்கா, ஏன்னா எல்லாத்தோட போசாக்கும் பெனிஃபிட்ஸும் நம்மளுக்கு கிடைக்கணும். ஸோ அதனால ஒரே பேக்கு ஒரே ஃபேஷியல்னு பண்ணாம டிஃப்ரெண்டா உங்களோட இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வீட்டில் என்னென்ன இன்கிரீடியன்ட் இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க வந்து பேக்கும் ஃபேஷியலும் பண்ணுங்க. நீங்க மறக்க கூடாத ஒரு 2-3 விஷயம் இருக்கு. என்னன்னு கேட்டா, டெய்லி நைட் மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்றீங்களா, வாரத்துக்கு ஒரு நாள் ஃப்ரீயா விட்டுறணும். சும்மா டோனர் மட்டும் போட்டு அப்படியே போய் தூங்கிருங்க. ஏன்னா ஸ்கின்னை சுவாசிக்கிறதுக்கு நம்ம டைம் கொடுக்கணும். ஸோ ஒரு நாள் நைட்டு ஃபுல்லா அப்படியே எம்டியா விட்டுறணும். ஓகேவா? மாய்ஸ்சரைசர் போடாம. அதை நீங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணும், எந்த ஏஜா இருந்தாலும், எந்த ஏஜ் நீங்க போயிட்டே இருந்தாலும். ஓகேவா? அதுக்கப்புறம் ஸ்கின் கேர் ரொட்டீன்ல ப்ராடக்ட் எந்த அளவுக்கு முக்கியமோ, ப்ராடக்ட்டை சூஸ் பண்ற எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு இன்டேக்கு ரொம்ப முக்கியம். தண்ணி நிறைய குடிக்கிறது முக்கியம். ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு 3.5 லிட்டர்னாவது நம்ம தண்ணி குடிக்கணும். வெளியில போயிட்டு வரோம்னா 4 லிட்டர் அந்த மாதிரினாவது நீங்க தண்ணி குடிக்கணும். கேப் விட்டு குடிக்கணும். ஒரே நேரத்தில் 1 லிட்டர் தண்ணியை குடிக்க கூடாது. ஒரு டம்ளர் அப்படி டம்ளரா பிரிச்சு குடிக்கணும். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து இன்டேக் ஸ்கின்னுக்கு தேவையான ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், இந்த மாதிரி நிறைய வீடியோ போட்டிருக்கோம். நம்ம 2-3 வீடியோ போட்டிருக்கோம், அதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அந்த மாதிரியே ஒரு இன்டேக், நல்ல ஒரு ஹெல்த்தியான இன்டேக் வந்து நீங்க எடுத்துக்கணும். இதெல்லாம் பண்ணீங்கன்னா உங்களோட ஸ்கின் வந்து இப்பயிலேருந்து செம்ம கிளாஸியா இருக்கும். எப்பவுமே உங்களோட ஸ்கின் வந்து அப்படி டல் ஆகவே ஆகாது, பிரைட்டா இருக்கும். அது மாதிரி இதை நீங்க பேசிக் ஸ்கின் கேர் ரொட்டீன் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ இதை அடுத்தடுத்து நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப் போயிட்டே இருப்பீங்க. என்னோட ஸ்கின் கேர் ரொட்டீன் பாருங்க, ரீசெண்டா நான் போட்டிருக்க ஸ்கின் கேர் ரொட்டீன் பாருங்க, உங்களுக்கே ஒரு நல்ல ஐடியா வரும். ஸோ அடுத்தடுத்து உங்களோட ஸ்கின் கேர் ரொட்டீன் அடுத்து என்ன பண்ணலாம், உங்களோட ஸ்கின்னை பத்தின நாலேஜ், நீங்க உங்களோட ஸ்கின்னுக்கு எது ஒத்துக்கும், ஒத்துக்காது, எது ஓகே இல்லைன்னு உங்களுக்கே தெரிய வந்துடும், நிறைய தெரிஞ்சுக்குவீங்க. ஸோ அடுத்தடுத்து நீங்க மூவ் ஆன் பண்ணிட்டு போயிட்டே இருப்பீங்க. இந்த ஸ்கின் கேர் ரொட்டீனை 1 வீக் ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு என்கிட்ட சொல்லுங்க, எந்த அளவுக்கு உங்களோட ஸ்கின்ல ரிசல்ட் இருந்துச்சு, உங்களுக்கு எவ்வளவு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்ன இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ண நினைச்சீங்கன்னா அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. என்னோட டெய்லி அப்டேட்ஸ் கூட நீங்க அதை தெரிஞ்சுக்கலாம். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றது வரைக்கும் டாடா, பை பை, தேங்க்யூ.